குருவின் தினமொரு சுவடுகளில் ஆயக்கலைகளின் அனைத்திற்கும் வித்திட்டவர்கள் யார் என்பதில் மீண்டும் பெண்ணாவதாரம் பல எடுத்து பல ஆகமங்களை செய்த யோகவித்த புதல்வர்கள் எங்கிருந்து பிறெடுத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இப்பாகத்தின் 2வது சுவடுகளிலிருந்து இவ்வார்த்தைகளை வெளியிடுகின்றோம். முக்காலத்தையும் அறியும் பெண்களுக்காக. இன்றைய காலகட்டத்தில் ஆலயங்களில் இருக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஏன் அந்த அம்பிகையின் பெயர், ஏன் இந்த அம்மையின் பெயர், ஏன் இந்த தாயாரின் பெயர், ஏன் இந்த ஔவையாரின் பெயர் என்று ஒவ்வொரு தாயாருக்கும் ஒவ்வொரு பெயரை சுட்டி ஏன் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் உச்ச நிலையில் ஒரு குருநாதர் உயரிய தெய்வீக நிலையை கொடுத்தாரு, இந்த உலகத்தையே ஆட்சி புரியும் வைத்தாங்கங்கிறதுக்கான காரண காரியத்தை இன்று வரை யாருமே சரியான நேதிகளில் உணரவே இல்லைங்க. உயர்ந்த காரணம் எதுவோ, அவர்கள் தோற்ற காரணம் எதுவோ, உயர்த்திய காரணத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு எதை நிரூபித்து காட்டினார்களோ அதை காரணம் வைத்தே அப்பெயரும் சூட்டப்பட்டதென்றால் அக்குருநாதர் பட்ட பாடு பெரும் பாடாக கூட இருக்கலாங்க. நேதியை வெல்ல வந்த பல பேருக்குள் நானும் நிரூபணமாய் இருக்க ஆசைப்படுகின்றேன். நிரூபிக்க வந்தவர்கள் ஒருபொழுதும் என் நியமனத்திற்குள் அடங்கவில்லை, நானும் நிரூபிக்கப்படவில்லை. என்றோ ஒரு நாள் என்னால் ஒரு சிலர் நிரூபிக்கப்படுவார்கள், அன்று நான் முழு நிரூபணமாவேன். இந்த வார்த்தையை யாருக்காக சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையை நேதிக்குள் உங்களையே அவர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிற்காக மிகைப்படுத்தி காட்ட ஆசைப்படுகின்றார். என்றோ எங்கோ ஒரு குலத்தில் பிறந்து, எங்கோ ஒரு இல்லத்தில் வாழ்ந்து, எங்கோ ஒரு இடத்தில் உங்களுக்காக காத்திருக்கும் பெயருக்கும் பதவிக்கும் யார் முழு பொறுப்பு என்பதில் அவரே உங்களை முழு அதிபதியாக்க ஆசைப்படுகின்றார் எனில் உங்களின் ஞான தத்துவத்தில் நீங்கள் எல்லோருமே எதனை நோக்கி பயணிக்கின்றீர்கள்? உங்களுடைய வாழ்வியல் தத்துவம் உங்களுடைய சுயநலமான, அதாவது நான் எனது என்ற எண்ணத்திற்குள் எப்பொழுதெல்லாம் உங்களை அது மறைத்து உங்களை அது பேதலிக்க வைக்கின்றதோ அப்பொழுதே உங்களுக்குள் நான் மறைந்து யார் என்ற நான் மீண்டும் வெளிப்படுகின்றது. இப்பேற்பட்ட விஷயங்களை நாங்களும் இன்னும் கூட புதுமைத்துவத்தோடு சொல்ல ஆசைப்படுறோங்க. எங்களுடைய வாழ்வியல் நேதிய எங்கள் குருநாதர் பெண்களை எந்த அளவுக்கு உயர்ந்து காட்ட ஆசைப்படுகின்றாரோ அவர்கள் அனைவருக்குள்ளும் யார் முழுமைப்படுத்தி முழுமையான கருத்துக்களோடும் கவனிப்புகளோடும் அவர்களை முழு கருத்தின் உச்சத்துக்கும் அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த அனுபவம் என்ற ஒன்றை கொடுத்து ஆராதிக்கும் தன்மைக்குள் கொண்டு வருவதற்குள் அவர்கள் அதை மிகைப்படுத்தி விட்டார்களானால் அம்மிகைப்படுத்தும் தன்மைக்கு அவர்களுக்கு ஏற்ற பெயரை சூட்ட ஆசைப்படுகின்றார். அவ்வாலயங்களுக்கு யார் முதுமை பெண்ணாக இருந்தாரோ அவரையே ஆலயத்திற்கும் தலைவியாகவும் ஆக்கி முழுமைப்படுத்தியும் காட்டி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கிவிட்டார். இன்றைய காலகட்டத்தில் இவைக்கும் யாருக்கெல்லாம் புதிய துகவும் சிற கதையில் கூட நாங்கள் ஒரு சில விஷயங்களை மறைத்து சொல்லியிருந்தாலும் உங்களுக்குள் நான் மிகைப்படுத்த ஆசைப்படுகின்றேன். உங்களையே நான் மிகைப்படுத்தி காட்டவே ஆசைப்படுகின்றேன். உங்களை துன்பம் என்ற ஒரு வலையில் உங்களை அனுபவிக்க வைக்கவில்லை, உங்களுக்குள் மாபெரும் அனுபவம் என்ற ஒரு மாபெரும் விளக்கத்தை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கான வாழ்க்கையின் நேதியின் உச்சத்தை அடையவே அதை கொடுக்கின்றேன் என்பதை முழு உயரிய கருத்தோடு சொல்ல ஆசைப்படுகின்றாராம் குரு சீடன். இதில் யாரெல்லாம் உங்களுக்குள் முழு சீடபத்தனர்களாக இருக்கின்றீர்களோ இவர்கள் அனைவருக்கும் இப்பேற்பட்ட வாயில் கதவு என்றும் துறந்தே இருக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.